திரு திருமாவளவன் சொல்றாரு, பாஜகவுடைய கொள்கைகளை அல்லது பாசிசவாதிகளுடைய கருத்துக்களை கொண்டதாக பரிணாமம் பெறுவது எதிர்காலத்தில் அவரோட எதிர்காலத்துக்கே நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் அண்ணன் சபீர் சொன்ன கருத்தை நான் முற்றாக மறுக்கிறேன். ஏன்னா அது அபத்தமான புரிதலாக பார்க்குறேன். பாஜக பெரியாரை பார்க்கறதுக்கும் நாம் தமிழர் கட்சி பெரியாரை பார்க்கறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு. என்ன மாறுபாடு அப்படின்னா, சாதி ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பெண்ணியம், சமூக விடுதலை, சமூக நீதி இவற்றையெல்லாம் பெரியார் பேசினார் என்று சொல்லி பாஜக எதிர்க்குது. இவற்றையெல்லாம் பெரியார் சமரசம் பண்ணியிருக்காரு. சர்க்கிள் இருக்கு, தன்முனைப்பு இருக்கு, சந்தர்ப்பவாதம் இருக்கு, குழப்பவாதம் இருக்கு, தெளிவின்மை இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றோம், அந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப முற்றாக மாறுபடுது. இதுல பெரியார விமர்சனம் பண்ணதாலேயே இதுல பாஜக ஆதரவு, வலதுசாரி தன்மை அப்படின்னு உள்நோக்கம் கற்பிக்கிறது ரொம்ப நான் அருவருப்பா பார்க்கிறேன், அபத்தமா பார்க்கிறேன். ஏன்னா ஆரிய எதிர்ப்புக்கு, பாஜக எதிர்ப்புக்கு மைய கண்ணியாக பெரியார வைக்காதீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் விசிகா தாயுமண் இதழில் 2002ஆம் ஆண்டு 9 மாதங்கள் பெரியாரை விமர்சித்து பெரியார் மறுபரிசீலனைங்கிற தலைப்பில் கற்று எழுதியிருக்காங்க. கற்ற முடியறப்ப கூட அண்ணா ரவிக்குமார் எழுதியிருக்காங்க, இந்த தொடர் முடியலாம், ஆனா பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப பெரியார் மீது பல விமர்சனங்கள் கடந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு, நாமளும் வைக்கிறோம். ஏன்னா அவரோட பல நிலைப்பாடுகள் குழப்பமாக இருக்கு. இதுல வலதுசாரி தன்மைன்னா நான் என்ன சொல்றேன், பெரியாரே பல சந்தர்ப்பங்கள்ல வலதுசாரி போல பேசியிருக்காருன்னு சொல்றேன். இப்ப என் கையில விடுதலை ஏடு இருக்கு. அந்த விடுதலை ஏடு 23/4/1964. அதுல என்ன சொல்றாரு பெரியார்னா, தலைப்பு என்ன சொல்றேன், பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு பெருமக்களை விரட்டுவதா அப்படிங்கிறார். இதுல பார்ப்பனர்கள் அன்னைக்கு எல்லா பொறுப்புகளையும் ஆதிக்கம் பண்ணாங்க, அதெல்லாம் பார்ப்பன அல்லாத இயக்கம் பிறந்துச்சு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இஸ்லாமிய மக்கள் எங்க ஆதிக்கம் பண்ணாங்க, அவங்கள அந்நிய சிறுபான்மையினர் சொல்லி அவங்களால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்நியரான பார்ப்பன துளுக்கருக்கு இங்க என்ன உரிமை அப்படின்னு கேட்கிறாரு. பெரியாரோட 1963 பெரியாரோட பிறந்தநாள் செய்தியில அவர் வார்த்தையை குறிப்பிடுறாரு, இன்று நமக்கு பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லீம்கள், கிறித்தவர்கள் இவங்க தான் சமுதாய எதிரிங்கிறார். பார்ப்பனர்கள், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லீம்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமிய கிறித்தவ மக்களை எதிரி என்று சொல்றாரு.